ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் மட்டன் பிரியாணி வித் தந்தூரி சாப்பிட போறோம். I like that very much. ஸோ ஹாஃப் தந்தூரி ஹாஃப் மட்டன் பிரியாணி சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ரைஸ் நல்லா அதிகமாக இருக்குது. 1 2 என்னடா 3 பீஸ் தானடா டி அடப்பாங்களா, வெறும் 3 பீஸ் தான் கொடுத்துருக்காங்களே. மனசு வந்து ஒரு 4 பீஸ் கொடுத்துருக்கலாமே, கொடுக்கல. வாழ்க்கையில நமக்கு ஆசைப்பட்டது கிடைக்கலனா உடனே மனசு ஒடிஞ்சிடக்கூடாது. தைரியமா நின்னு வாழ கத்துக்கணும். சரி, மட்டன் பீஸ். அந்த கொழுப்போட கறியை சாப்பிடும்போது கறியை லைட்டாக சவுச்சோன்னு மல்ற மாதிரி இருக்கா. இப்போ வரைக்கும் வெறும் பிரியாணி சாப்பிட்டோம். இப்போ கத்திரிக்காய் போட்டு சாப்பிடுவோம். அதாங்க மட்டன் பிரியாணி. நீ கலக்கு. அந்த மட்டன் பிரியாணியில நார்மலாகவே அந்த மட்டனோட வாசனை அப்படி இருக்கும். அதோட டேஸ்ட் இறங்கி இருக்கும். வெளா எலும்பு பார்த்தீங்களா? நான் வாங்கலான்னு போகும்போது தான் செஞ்சு சுடு கொண்டு வந்தாங்க. இருந்தாலுமே தந்தூரிக்கு ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணேன். மட்டன் மாவாயிடுச்சு. ஃபேட் உள்ள போய் கரையிறான்டா. அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஃபீல் பண்ண முடியுது. ஆஃப் பிரியாணி தெரியல, நல்லா 1 கிலோ பிரியாணி மேலே இருக்கும் போல. அவ்வளோ கொட்டி வச்சு நாடா பாருங்களா. மட்டன் பிரியாணினா பீஸ் 4 எக்ஸ்ட்ரா போட்டு ரைஸை கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல. சாப்பாடு அதிகமாக கொடுத்துட்டு அந்த சாப்பாட்டுக்கு ஏற்ற பீஸே இல்லை. இத்தனோண்டு ஒரு 2-3 பீஸ் போட்டு கொடுத்துறானுங்க. ஏன் இப்படி முறுக்கிட்டு நிக்கிற குமாரு? உனக்கு என்ன வேணும்? பிரியாணில பீஸ் இல்லைங்க. அதனால கறி அந்த பாருங்க, வெறும் கொழுப்பு, வெறும் கொழுப்பு மட்டும் ஒரு 3 பீஸ் போட்டுக்கிறாங்க. ஏன்னா அடி நல்லி கேட்டுங்க, அந்த நல்லி மட்டும் 1 போட்டாலும் போதும் எனக்கு, அதுவும் போடல.
கத்தரிகா அபிஷேகம் ஸ்வாஹா. நான் எந்த ஹோட்டலையும் சொல்லல. ஏன் சொல்லணும்? எனக்கு பீஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிங்களா? தொழில டெவலப் பண்றதுக்கு யோசிப்பாங்களா? நாங்களாம் எவ்வளவு யோசிக்கிறோம். என்ன ஒண்ணு இல்ல. பா, அப்படியே பப்ஸ் சாப்பிட்டு இருக்கும். அப்படி வந்து பிச்சுக்கிட்டு பீஸ் தான். சரி, பரவாயில்ல. ஒழுங்கு மரியாதையா அந்த 300 கூட இது மொத்தம் வாங்குறதுக்கு ஒரு 500 ரூபாய் வச்சுக்கலாம். அந்த 500 ரூபாய்க்கு 1/2 கிலோ மட்டன் இருந்தால் சூப்பராக சாப்பிட்ருப்பேன். எனக்கு வேணும், இதுவும் வேணும், இன்னமும் வேணும். எரியுது, வயிறு எரியுது. அழகாக 1/2 கிலோ மட்டன் எடுத்து தொக்கு மாரி பண்ணிட்டு சாப்பாடு வச்சு மிஸ் பண்ணிட்டேன். சரி, ஓகே. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா. அது மட்டும் இல்லாமல் மட்டன் வந்து இந்த ஃபேட்டில் சாப்பிடும்போது கவுச்சி ஸ்மெல் வருது. அது ஒரு மாதிரி இருக்கு. காசு ஊற்று வாங்குறோம்பா, நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இருந்தால் நல்லா இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். சும்மா உங்களை பார்த்துட்டு கிரேவிங் சேர்த்ததுக்காகவும் உங்களை சொல்லி ஏமாத்துறதுக்கெல்லாம் வந்து போய் சொல்ல முடியாது. நல்லா இல்லை, நல்லா இல்லை, அவ்வளோதான். தந்தூரி பக்கா. நம்ம சேனலில் பேருக்கு ஏற்ற மாதிரி ஈட் வெல், நல்லா சாப்பிடுங்க, தப்பே இல்லை. $450 வாங்குறேன், ஒரு மைனஸ் கொடுக்க மாட்டான். கேட்டால் -20 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரணுமா? அதுவே காண்டாச்சு. பஸ் மாமா கோவம் வந்துருச்சு. தந்தூரி வாங்கியிருக்கேன், அது ஒரு -1 ரூபாய் கொடுக்க மாட்டேங்க. கேட்டால் அது 20 ரூபாய் தனியாகும். உன்னையாவா 120 ரூபாய்க்கு கொடுக்க சொன்னது? நான் சொன்னா நீயாவே கம்மியாக வித்துட்டு அதுக்கு கொடுக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸை கொடுக்கலாம். நாங்கள் என்ன பண்ணுறது? ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ அப்போ திட்டினேன். இது இல்லாமல் அப்போ எது நீ தந்தூரி ஆப் வைக்கிறேன்னு கேட்டேன். இந்திக்காரன் அப்போ போட்டான். சரி பரவாயில்ல, 20 ரூபாய் நான் தரேன், நீ போட்டு கொடு சொன்னேன். போட்டதுக்கப்புறம் என் பாக்கெட்டில் 20 ரூபாய் எடுத்தேன். இல்லை வேணாம் அப்படின்னா. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு வந்தேன். ஆனால் தந்தூரி வாங்கும்போது ஒரு மைனஸ் கூட கொடுத்து தர மாட்டாங்கன்னா என்ன குடும்பம் இது? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? வழக்கம் போல முடியாத சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன்னா இதை போட்டால் பட்டுன்னு அப்படியே சாப்பிடுவோம். பூனை கொஞ்சம் வைப்போம். அது நேற்று நைட்டே வந்து பார்த்துச்சு. சில நேரங்களில் நம்ம ஆசைப்பட்டு சாப்பிடணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரிலாம் சொதப்பிச்சுன்னா வச்சுங்களேன், ஒரு மாதிரி ஆகும். பார்த்தீங்களா? நல்ல வேலை அந்த தந்தூரி வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணிச்சு. ஸோ ஓகே, ஒரு வேளை சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வேதனையாக இருந்தாலும் வேதனையாக இருக்குது. டாட்டா.